ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சக்தி வாய்ந்த பங்குனி பௌர்ணமியானது வருகிறது. இதே நாளில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமும் சேர்ந்து வருகிறதுங்க. சிறப்பு வாய்ந்த அப்படிப்பட்ட இந்த நாளில் பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பெரிய அளவுல தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி தனுசு ராசியா இருந்தா தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா பார்த்து பயனடைங்க. தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்களும் மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது போலவே இதனை தொடர்ந்து இந்த வீடியோல இந்த பௌர்ணமியில ஒரு சிறப்பு பரிகாரத்தை நீங்க நிச்சயமா செய்யலாங்க. பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கையில மிகுந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளும் குழப்பங்களும் இதன் மூலம் நிச்சயமா தீரலாம். இந்த பரிகாரத்தை நாம வழிபாடுன்னு கூட சொல்லலாங்க. இந்த சிறந்த வழிபாடுகளை பங்குனி பௌர்ணமி நாளில் நிச்சயமா நீங்க செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக நிச்சயமா குறையலாம். இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கடைசியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். கடந்த சில வாரங்களாகவே இருந்து வந்த சிக்கல்கள் மனக்கவலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிடும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கலாம். காதல் கைகூடி நடக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கிரக நிலைகள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதீத நற்பலன்களும் அனுகூலமான பலன்களும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் குதூகலமும் நிச்சயமா அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில இணக்கங்கள் அதிகரிக்கலாம். நீண்ட காலமாக சொத்துகள் வாங்கக்கூடிய ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு சூழல் நிலவலாம். அதுபோல அசையும் அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய யோகங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் செய்பவர்களுக்கு உங்களுடைய காதலில் வெற்றிகள் கிடைக்கலாம். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலாம். திடீர் திருமண யோகங்கள் கூட சில தனுசு ராசினியர்களுக்கு நிச்சயமா ஏற்படலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் திடீர் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்க நினைக்காத விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் பணவரவு பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக எந்த சிக்கலுமே தனுசு ராசினியர்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். புதன் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் திடீர் சொத்துகள் வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஆதாயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களால் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழல் நிச்சயமா இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக எதிர்பார்த்த மாற்றம் மூலம் பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். பொருளாதார ரீதியாக வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நல்ல லாபங்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலை மற்றும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலமாக இருக்கலாம். சிறிய அளவு நீங்க முயற்சி செய்தாலே போதுங்க. ஏன்னா நீங்க சிறிய முயற்சி செய்யும் போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலனை தரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இடமாற்றம் அல்லது வேலை மாற்றத்தை விரும்பக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கலாம். சில நேயர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி முயற்சி செய்தீங்கன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய சாத்தியம் தனுசு ராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது, அதாவது பௌர்ணமியுடைய கிரகத்துடைய ஆட்டத்தாள் பார்க்கும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இதனால சொத்துகள் வாங்கும் பொழுது மட்டும் ஆவணங்களை பலமுறை சரிபார்த்து உறுதி செய்த பிறகே நீங்க சொத்துக்களை வாங்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஈடுபடும் போது நன்றாக ஆலோசித்து நிதானமாக முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு பழக்கத்துல கட்டுப்பாட்டை பின்பற்றுவது தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம். ஸோ உணவு முறைகளை நீங்க சரியாக பின்பற்றினால் மட்டுமே உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித பாதிப்பும் பெரிய அளவுல ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பௌர்ணமியுடைய கிரக நிலை காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நினைத்து பார்க்காத அளவிற்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பணபரமும் உங்களுக்கு திருப்திகரமாக இந்த நேரத்தில் கிடைக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்கள் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை நாம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனது குழப்ப நிலையில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். அது அந்த குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். கணவர் மனவு குழப்பத்தில் இருக்கும் சமயத்துல பெண்மணிகள் ஆறுதலாக இருந்து அவங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெண்மணிகள் மனக்குழப்பத்தில் இருந்தாங்கன்னா அது தீர்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வழிபாடை இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் பெண்மணிகள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதெளிவு நிச்சயமா பிறக்கலாம். குழப்ப நிலையில இருக்கக்கூடிய மனதில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். இதனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் நிச்சயமா மாறலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் இந்த பரிகாரத்தை செய்வதனால நிச்சயமா கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுலபமான ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வழிபாட்டிற்கு வாசனை நிறைந்த மல்லிகை பூவை வாழை நாரால் உங்களுடைய கைகளால் கட்டி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்களுடைய கைகளாலே கொடுத்து அம்மனுக்கு சாத்தலாம். அதன் பிறகு அம்மன் கோவிலில் 2 தீபங்களை நீங்க ஏற்றலாம். தீபத்தை ஏற்ற உடனே அந்த கோவிலிலே சிறிது நேரம் அமர்ந்து மனதார உங்களுடைய எண்ணங்களை கூறி தீர பிரார்த்தனை நீங்க செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதே போல உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதனால மறையலாம். இந்த நாளில் அதாவது இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் முக்கியமாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடிந்தால் ஒரு குண்டுமணி தங்கம் அல்லது ஒரு குண்டுமணி வெள்ளியை வாங்கலாம். வாய்ப்பு இருந்தால் மட்டுமே வாங்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் நிச்சயமா தவிர்த்து கொள்ளலாம். பெண்மணிகள் இந்த நாளில் புது வெள்ளி கொலுசை வாங்கி உங்களுடைய காலில் நீங்க அணிந்து வந்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மகாலட்சுமியுடைய பரிபூரண அருளும் கிடைப்பதோடு ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. மகாலட்சுமி தேவியினுடைய அருள் உங்க குடும்பத்திற்கே பரிபூரணமா எதனா கிடைக்கலாம். மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கணும், மகாலட்சுமியினுடைய அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கணும்னா கண்டிப்பா இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த வழிபாடுகளை நீங்க நிச்சயமா மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி வெள்ளி தங்க நகைகளை நிச்சயமா நீங்க வாங்கி மகிழலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கண்டிப்பா இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை தவறாமல் பின்பற்றி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசி நேயர்களுக்கு பௌர்ணமியுடைய கிரகங்களின் காரணமாக பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடந்திருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அற்புதமான பலனை பெற்று கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அது போல பங்குனி பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில செய்யலாம் அப்படின்றதையும் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.